சிவகார்த்திகேயனோட வருத்தப்படாத வாலிபர் சங்கம் அப்படிங்கிற படம் மூலியமா அறிமுகமானவங்க நம்ம ஸ்ரீதிவ்யா. சிவகார்த்திகேயனோட அவங்க கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. அதே சமயம் ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்பவே அதிகமாக பேசப்பட்டாங்க. அப்படிங்கிற காரணத்தினால அடுத்ததாக இன்னொரு சூப்பர் ஹிட்டாக வந்து சிவகார்த்திகேயன் கூடவே இன்னொரு படம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காக்கி சட்டை படத்தில் நடித்தாங்க. ஆனால் அந்த படம் வந்து நம்ம ஸ்ரீதிவ்யா எதிர்பார்த்த அளவுக்கு போகலை அப்படின்னு தான் சொல்லணும். அதை தொடர்ந்து அவங்களுக்கு வந்து நிறைய பட வாய்ப்புகள் இல்லாமல் இப்போதைக்கு வந்து ஈடி அப்புறம் பெங்களூர் டேஸ் படத்தோட ரீமேக் போன்ற படங்கள் மட்டும்தான் நடிச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ காஷ்மோரா நம்ம கார்த்தியோட காஷ்மோராலையும் வந்து நடிச்சிட்ருக்காங்க. என்னடா இது காஷ்மோரா ஆல்ரெடி நயன்தாரா தானே ஹீரோயினாக நடிக்கிறாங்க, ஸ்ரீதிவ்யா எப்படி வந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஸ்ரீதிவ்யா அந்த படத்தில் ஒரு முக்கியமான ரோலில் வந்து நடிச்சிட்ருக்காங்களாம். இதுக்கு முன்னாடி இந்த படம் கமிட் பண்ணும்போது ஆல்ரெடி நயன்தாரா இருக்காங்க, அப்போ நம்மளுக்குனா ஒரு ரொம்ப சின்ன ரோல் கொடுப்பாங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி இந்த படத்தில் வந்து கமிட்டும் பண்ணாங்களாம். ஆனால் படத்தோட ஷூட்லாம் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் தான் இவங்க கேரக்டரோட வேல்யூ வந்து ரொம்பவே அதிகமாக இருந்தது. அதனால் இப்போ நம்ம ஸ்ரீதிவ்யா என்ன கான்ஃபிடென்ட்ல இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காஷ்மோரா படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தில் எப்படி ஒரு ரீச் கிடைச்சதோ அதே மாதிரி இந்த படத்துலையும் வந்து ஒரு சூப்பரான ரீச் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் இருக்காங்களா நம்ம ஸ்ரீதிவ்யா.